கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1973 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 32 அதிகாரம் 38 வசனம், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஜனங்கள் எப்பொழுது கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ, கர்த்தரை நம்பி வாழுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் அவர்களுடைய தேவனாய் இருப்பார். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு அல்ல, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவனாய் இருப்பார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். எப்பொழுது கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ அப்பொழுதே அவர் தம்மிடத்தில் வருகிறவர்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுவார். தப்பு செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், அக்கிரமம் செய்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகுமாம். எனவே மனம் திரும்பி வாருங்கள். பாவிகளை மனம் திரும்ப அழைக்கவே கர்த்தர் வந்தார், இயேசு வந்தார். எனவே அவருடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். அவர் உங்கள் தேவனாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமா? அவருடைய வழிகாட்டுதலில் உன் வாழ்வு அமைய வேண்டுமா? உன் வாழ்வு செழிக்க வேண்டுமா? பிரகாசமடைய வேண்டுமா? உன் குடும்பம் செழிக்க வேண்டுமா? கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் வா மகனே, கர்த்தரிடத்தில் வா மகளே. கர்த்தர் மேலே விசுவாசம் வை. அல்லேலூயா. காண்கிறதை விசுவாசிப்பதை காட்டிலும் காணாத பல ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர் உங்கள் தேவனாயிருப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில செழிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.